Hi, this is Creative Code. இந்த வீடியோ Creative Code அஃபிஷியல் சேனலோட மெம்பர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த வீடியோ சேனல் அப்டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நான் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் என்னோட சேனலில் நீங்கள் அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாஸ்ட் 3 இயர்ஸாக Creative Code அஃபிஷியல் சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டு Feb 15, 2020. இப்போ வந்து 2023. அண்ட் என்னோடய சேனலில் 357 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. பட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் HTMLல பேசிக்ஸ் என்னவோ அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் CSSல என்னெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அட்வான்ஸ் டாபிக் இன்னும் சிலது இருக்குது, அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். பட் ஜாவாஸ்கிரிப்டை வந்துட்டு மெயின் ஃபோக்கஸாக வச்சு நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்கை தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்டு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்துட்டு நான் மெயின் ஃபோக்கஸ்டாக ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கோ அதை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடான வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் என்னோடய சேனல் நேம் கூட Creative Code அஃபிஷியல் அப்படின்ட்டு நேம் கொடுத்தேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இந்த 3D பாப்அப் பட்டன், இன்ஸ்டாகிராம் ஃபார்ம், அப்புறம் CSS யூஸ் பண்ணி எமோஜி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டிசைன், ஹேம்பர்கர், 404 வந்ததுன்னா எப்படி அதை க்ரியேட்டிவாக காட்டலாங்கிறதுக்காக. ஸோ அந்த டைம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த இன்ஃபினிட்டி காட்லெட் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வியூஸ் கூட அவ்வளோவா போகலை, ஜஸ்ட்டு 63 வியூஸ் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த லிக்விட் ஃபில் அனிமேஷன், கரோசல், சோஷியல் மீடியா பட்டன்ஸ், அப்புறம் வந்து பெட்ஸ்க்கான ஒரு வெப்சைட், 3D ஃப்ளிப் அனிமேஷன், நியூமார்ஃபிக் கால்குலேட்டர். இதில் வந்துட்டு கால்குலேட்டர் பண்ணிடலாம், பட் அந்த நியூமார்ஃபிக் UI இருக்கணுங்கிறதுக்காக அந்த டிசைன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கிளாக். ஸோ இதுவும் டிஜிட்டல் கிளாக் வந்து பண்ணிடலாம், அது பார்க்க வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு UI வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹல்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்சுக்கான UI. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நான் UI பேஸ் பண்ணி தான் என்னோடய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்லலாம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ அப்லோட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வீடியோ. நீங்கள் வந்துட்டு அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணுன்னா ப்ளேபேக் ஸ்பீடை வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களால் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதை விட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். HTMLலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், அண்டு CSS, அதுக்கப்புறம் இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவான நமக்கு என்ன தோணுதோ, UI எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த UIயை வந்துட்டு HTML CSS யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் அதோட நேம் வந்துட்டு Creative Code அஃபிஷியல். பட் இப்போ அந்த பேருக்கும் என்னோடய சேனலுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் வீடியோஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு டுட்டோரியல் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த நேம் கொடுத்ததுக்கான ஸ்டார்டிங் காரணம் வந்துட்டு எனக்கு HTML CSSல மெயினாக வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எனக்கு வந்துட்டு அந்த யூசர் இன்டர்ஃபேஸை வந்துட்டு நல்லா அழகாக பண்ணணும், க்ரியேட்டிவாக பண்ணணுங்கிறதுக்காக. அதனால தான் நான் வந்துட்டு இந்த நேம் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது வந்துட்டு UI வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். தம்ப்நெயில் கூட கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தம்ப்நெயிலும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ சில பேர்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் தம்ப்நெயிலுக்காக தான் இந்த வீடியோவுக்கே வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜேசன் ஆஸ் அ தம்பி அப்படின்னு இந்த தம்ப்நெயிலுக்காக இதுலேயே ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நான் இந்த வீடியோ தம்ப்நெயிலுக்காக தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ தம்ப்நெயிலும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் தான் நான் எப்போவுமே நினைப்பேன். அந்த மாதிரி தான் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாமல், இந்த வீடியோ நல்லா இருக்குது, இந்த கண்டென்ட் வந்து நம்ம எப்போ எடுத்து பார்த்தாலும் அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அண்ட் அதை பார்க்குறவங்களுக்கு புரியணும். ஸோ இதுதான் என்னோடய தாட். இதுக்கு நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்டு ப்ராப்ளம் என்னென்னா, ரெகுலராக என்னால் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியாத காரணம், நான் ஒரு லைனப் வச்சுருப்பேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அந்த வீடியோவை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன்னா அது ரிலேட்டடாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோவாக செப்பரேட்டாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு
நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற டாபிக் வந்துட்டு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆரோ ஃபங்க்ஷனை பற்றின வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ES6ல் டீஸ்ட்ரக்சரிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனும் டீஸ்ட்ரக்சரிங்கும் ES6ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ ES6னா என்னன்ட்டு உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ES6னா என்ன அப்படின்ட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எக்மா ஸ்கிரிப்டை பற்றின வீடியோ. ஸோ ES6னா என்ன, ESனா என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லைனப் ஃபாலோ பண்ணுறதால நான் வந்துட்டு நினச்ச உடனே எந்த ஒரு வீடியோ வந்து டக்குன்னு அப்லோட் பண்ணிட மாட்டேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அதுக்கு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணுவேன். ஸோ அதனால தான் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. இல்லைனா வந்துட்டு நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைனாக ரெகுலராக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு எனக்கு கரெக்டாக லைனப் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்ணோன்ட்டு லைனப் இருந்ததால் நான் நெக்ஸ்ட் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ரெகுலராக இருந்தது. அண்ட் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு ரீச்சுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்தமாரி ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக்காக இருக்கிறது தான் இந்த லைனப். இந்த லைனப் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா ஒரு பிகினருக்கு வந்து எடுத்த உடனே ஏதேதோ டாப்பிக்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் ப்ராப்பராக ஒவ்வொரு வீடியோவையும் அந்த லைனப் ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ வந்து டிலே ஆகுது. மற்றபடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். பட் டிலே ஆகிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். அண்டு இப்போது சேனல் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். சேனலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லோகோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு பல்ப் வந்து க்ளோ ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த லோகோவில் வந்து நேமும் வந்துட்டு கீழே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லோகோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனல் யூடியூப் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியாவுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக யூடியூப்பில் மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணால் அந்த சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற அந்த மெம்பர்ஸ்க்கு அந்த சேனல் என்ன ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் நான் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்னோடய சேனல் வந்து எஜுகேஷ்னல் சேனல். இதில் வந்துட்டு ஒருத்தருக்கு தான் நான் சொல்லி தருவேன், இன்னொருத்தருக்கு வந்துட்டு கிடையாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும். ஸோ அதனால் மெம்பர்ஸுக்குன்னு மட்டும் என்னால் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. அண்ட் என்னோடய சேனலில் இப்போது ஜாயின் பட்டன் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜாயின் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்னெல்லாம் வந்துட்டு பெர்க்ஸ் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துக்க முடியும். மந்த்லி 89 ருபீஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டும். அண்டு பேட்சஸ் வந்து நான் யூடியூப்போட டிஃபால்ட் பேட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். எமோஜி வந்து நான் வந்துட்டு கஸ்டம் எமோஜிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு 4 எமோஜிஸ் தான் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சிருக்கு. மெம்பர்ஸ் அதிகமாக நம்மளால் இன்னும் எமோஜிஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அண்டு சூப்பர் சேட் வந்து எனேபிள் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்டு பெர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பெர்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு யூடியூப்போட டிஃபால்ட்டான ஒரு பெர்க். மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இப்போதைக்கு இந்த டிஃபால்ட்டாக இருக்க யூடியூப்போடது சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ஒரு வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா அந்த வீடியோ மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிடும். அது மற்ற சப்ஸ்கிரைபருக்கு நாளைக்கு அது ரீச் ஆகுங்கிற மாதிரி. இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்னோடய சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது. இது வந்து எஜுகேஷ்னல் சேனல். ஸோ இந்த வீடியோ இவங்களுக்கு இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே, நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதனால் இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த வீடியோ போய் சேரும். இது வந்து நான் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்துட்டு நான் இந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும். ஸோ அதனால் நான் மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ வரும். இது வந்துட்டு மெயினான பெர்க் கிடையாது. இது ஜஸ்ட் யூடியூப்போட டிஃபால்ட் பெர்க். ஸோ இந்த பெர்க் வந்துட்டு யாரையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்துட்டு பை டிஃபால்ட் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னன்ட்டு வரும், அவ்வளோதான். மற்றபடி இது யாரையும் அஃபெக்ட் பண்ணாது, எல்லாருக்கும் அந்த வீடியோ ரீச் ஆகும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் பெர்க் என்னென்னா, நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக பார்க்குறேன். ஸோ இப்போது ஒரு லைனப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதில் திடீர்னு எனக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பூட்ஸ்ட்ராப் பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியும்.
சாஸ் பற்றி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் என்னெல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணனோ அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லைனப்பை ஃபாலோ பண்ணாமல். பட் இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுதோ அப்போ நான் அதை வந்து பப்ளிக் ஆக்கிடுவேன். அது வரைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி நான் அதை வந்து ஒரு ஸ்டோரேஜாக வந்து யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி மெம்பர்ஷிப் பற்றி ஒன்றும் இல்லை. அண்ட் என்னோடய வீடியோவில் இப்போது தேங்க்ஸ் பட்டனும் உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ நான் ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது தேங்க்ஸுன்ட்டு உங்களுக்கு பட்டன் காட்டுறது தெரியும். ஸோ தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களோட விருப்பம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நார்மல் வீடியோ. ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவே அவ்வளோவா வியூஸ் போகாது. அதேமாதிரி ஃபுல்லாக பார்க்குறவங்களும் ரேர் தான். பட் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். இன்னும் நிறையா ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.